வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சந்திரா பார்த்தீங்கன்னா நம்ம மயிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவமானப்படுத்தி அந்த இடத்துல ரொம்பவே அவங்கள நோகடிக்கிற மாதிரி பேசிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சும்மா இல்லாத நம்ம சந்திராவை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்னா நினச்சிட்டு இருக்க நீனு என் வீட்டு மாப்பிள்ளையே என் கண்ணு முன்னாடியே இப்படிலாம் திட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் மயில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றத விட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ நம்ம ரேவதி கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா யாரை வேணால் எப்படி வேணால் கேள்வி கேட்கலான்னு நினச்சிட்ருக்கீங்களா? இப்போ என்ன நீங்கள் மட்டும் என்ன ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு தான் சாப்பிட்றீங்களா? எங்கள் அம்மாவோட காசில் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சும்மா அதிரடியாக அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதில் வேற நீங்கள் எங்கள் மாமாவை வேற இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது? எங்கள் அம்மாவோட நிறுத்திக்கங்க. இதோட எங்கள் வீட்டு ஆளுங்க கிட்ட நீங்கள் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. சித்தின்ற மரியாதையை நான் கொஞ்ச நாளாக இது பண்ணி வச்சுருக்கேன். அதை பேச வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா முன்னாடி நம்ம ரேவதி ரொம்பவே பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியாலும் எதுவுமே பேச முடியல. அப்போ ரேவதி இதை பேசிட்டு போனதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ வச்சுக்கினது அந்த மாதிரி நான் உன்னை எத்தனை வாட்டி சொல்கிறேன். நான் தான் அவரை வீட்டோட மாப்பிள்ளையாக கூட்டிகிட்டு வந்தேன். அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக வரேன்னு சொல்லிட்டு எந்த டைம்லையும் எந்த இடத்துலையும் சொல்லலை. சரியா? நீ பேசினது தப்பு. அதுக்கு தான் உனக்கு இந்த ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. நான் ஒன்றுமே பேச முடியாது அந்த இடத்துல. சின்ன பசங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காத. நீ என்ன மரியாதை கொடுக்குறியோ அதுதான் அங்கே வரும். ஒரு மாமனை ஒரு மச்சிஞ்சி முன்னாடி அசிங்கப்படுத்தினா அப்போ அவள் கேட்க மாட்டாளா? அதனால தான் இப்போ கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க, சந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணாமல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா அவங்க பேசுனதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காதீங்க அப்படின்றாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, அவங்க பேசுனது கரெக்டு தானம்மா. நானுமே இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு நாளும் என் ரோகிணிக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு சும்மாவும் சுற்றிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருந்தா பரவாயில்ல. இவங்க பேசுகிற அளவுக்கு தானே நானும் இருந்திருக்கேன். இப்போ தான் அதை பற்றி நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்குமே ஒரு குழந்தை வரப்போகுது. அந்த குழந்தைக்காகவாச்சும் நான் ஒரு வேலை இனிமேல் செய்யணுன்ட்டு நான் யோசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நான் படிப்பு இல்லாத நான் என்ன வேலை செய்ய போகிறேன்றதே எனக்கு இப்போ புரியல. இவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் என்னோடய லைஃப்பை பற்றி நான் யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நினச்சிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நம்ம லைஃப்லலாம் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் போகாது மாமா. நீங்கள் அதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் ரோகிணியும் போயிட்டு நம்ம சந்திராவை புடின்னு பிடிக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? என் புருஷனை பேச நீங்கள் யார் அப்படின்றாங்க. நீங்கள் மட்டும் என்ன புருஷனோடு வாழ்ந்துட்டுருக்கீங்களா? புருஷன் இல்லாமல் தனியாக தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க. என்னமோ நீங்கள் சம்பாரிச்சிட்டு இந்த வீட்டில் கொட்டி நாங்கள் அதை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. எங்கள் அம்மாவோட சொத்து, எங்களுக்கு தான் அது உரிமை, புரியுதுங்களா? அதனால் நாங்கள் சாப்பிடுவோம், அதை தூக்கி கூட நாங்கள் போடுவோம். நீங்கள் யாருங்க எங்கள் புருஷனை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே பேசுகிறாங்க. அப்போ நம்ம சந்திரா என்னடா இது ஆளுக்கு நம்மளை கேள்வி கேட்டுட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மயில் பையனை நான் கேட்டேன்னு சொன்னலங்க, அதனால இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க. என் கூட பிறந்த அக்காவும் என்னை திட்டுறா. அவங்கக்கிட்ட நீ போனது தப்புன்னு சொல்லிட்டு என்ன தான் திட்டுறா. எனக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோமா பேசலை. எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு. நான் ஒன்று நினச்சி பண்ணேன், அவன் அந்த வீட்டை விட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வீட்டை விட்டு போகிற மாதிரி தெரில, என்னை வீட்டை விட்டு இவளுங்க அனுப்பிடுவாளுங்க போல். அந்த அளவுக்கு இவளுங்க என்னை அசிங்கமாக பேசுகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே கார்த்தி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பேசுகிறதெல்லாம் புதுசாக நீங்கள் ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க? அவங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க, அவங்க நம்மளை எப்படியாவது ஏதாவது பண்ணி நம்ம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இப்போ என்கிட்ட வந்தாங்க, என்கிட்ட அவங்களோட பவுசு அங்கே பழிக்கலை. அதனால இப்போ உங்ககிட்ட வந்திருக்காங்க. உங்களை வெளியில் அனுப்பிச்சா அடுத்தது நானும் வெளியில் போவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? அதுக்கு இடம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சோகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்கள் வெளியில் போகணும், வெளியில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினைப்பீங்க.
அதனால் அதுக்கெலாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, நீங்கள் வாங்க நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, எங்கப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குப்பா, கொஞ்ச நேரம் நான் தனியாக இருக்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தனியாலாம் இருக்க தேவையில்ல, நான் இருக்க உங்களுக்கு, நீங்கள் வாங்க என் கூட அப்படின்றாங்க. உடனே நம்ம மயிலை நம்ம கார்த்தி எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, எப்பா என்னப்பா உன்னோட ஆஃபீஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்றாங்க. இனிமேல் இது என்னோட ஆஃபீஸ் இல்லை, இது உங்களோட ஆஃபீஸ் அப்படின்ற என்னப்பா சொல்கிற, எனக்கு ஒரு படிப்பு நாலேஜே இல்லை, என்னை போயிட்டு இந்த ஆஃபீஸ் எந்த அப்படின்னு சொல்கிறியப்பா, என்னப்பா நீ வேற சும்மா இருப்பா, இந்த டைம்லேயும் நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியப்பா அப்படின்றாங்க. நான் காமெடிலாம் பண்ணலை, நீங்கள் எனக்கு அண்ணன், அதனால் ஒரு தம்பியாக உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேன், அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமேல் இந்த ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்றாங்க. மயில் வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சொன்னது உடனே ஷாக் ஆகிட்டு அந்த இடத்துலே அவங்க கார்த்தியை பார்த்து கண் கலங்கி நின்றுறாங்க. எப்பா என்னை யாருமே இது வரைக்கும் ஒரு பொருட்டாகவே நினைக்கலப்பா, அதனால தான் அவங்களுமே என்னை பேசணுன்னுமே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, ஆனால் என்னை எந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டிருக்க, அப்பா அதுக்காகவே நான் உன் காலடியில் கடைசி வரைக்கும் நான் உன் காலடியிலே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் எதுவும் பேசாதீங்க, என்னோட கடமை, நீங்கள் என்னோட அண்ணனாக தான் நான் உங்ககிட்ட பழகிறேன், அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த ஆஃபீஸில் இனிமேல் நீங்கள் வேலை செய்யலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம் அப்படின்றாங்க. எப்பா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, அதை யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வர்றதில்ல, எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்குறாங்க. உங்களுக்கு என்னங்க நான் இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தேவையானதை நான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் இனிமேட்லேருந்து ஒரு ஆஃபீஸ்க்கு எம்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நம்ம மயில்கிட்ட சொல்லும் போது மயில் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கார்த்தியை கட்டி அணைச்சிக்கிறாங்க. எப்பா உன்னை நான் லைஃப்பில் வாங்கல மறக்கவே மாட்டேன், நான் இனிமேல் உழைச்சி சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு துள்ளி குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த விஷயத்தை ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரோகிணியுமே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரேவதியுமே இதை நினச்சி ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கார்த்தி இந்த அளவுக்கு பெருந்தன்மையாக நடந்துக்கிறது நம்ம ரேவதிக்கு ஒவ்வொரு வாட்டியும் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம சந்திரகலா கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இவனை ஒன்றும் இல்லாமல் ஒரு மூளையில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினச்சா இவன் என்னன்னா இவனுக்கு ஒரு பதவியை கொடுத்து அவனை பெரிய ஆளாக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா அந்த இடத்துல வாய் அடைச்சி நின்றுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரியுமே என்னடி ஒரு மாதிரி நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த மயிலை மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸில் எம்டி பதவியை கொடுத்துருக்கானாக்கா அப்படின்னு போது என்னடி சொல்கிற அப்படின்றாங்க. உடனேமே எல்லாம் ஒன்றா சொல்லணும், நீ பண்ண அமக்கலத்தினால தான் அவர் அசிங்கப்பட்டார், அதனால தான் இப்போ அவருக்கு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியுமே அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சந்திரகலா உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்களே சொல்லலாம். ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா இது ஆளுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாமல் நம்மளை தனிமையாக விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாகவே இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டுக்கும் நம்ம கார்த்தியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலும் கார்த்தியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ராஜராஜன் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு சகலை அவரோட ஆஃபீஸில் எம்டி பதவி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படின்றாங்க. நம்ம ராஜராஜனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை, நீங்கள் ரெண்டு பேருமே எப்போவுமே கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் அவங்க ரெண்டு பேரையும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரகலா இதை பார்த்துட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கீங்களா, இந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் நான் உங்கள் சந்தோஷத்தை நீடிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க வெளிக்காட்டிக்கல. ஆனாலும் நம்ம மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம இருக்காங்கன்றதை நினச்சி நம்ம சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க தான் நினைக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.